இனிய காலை வணக்கம். வெல்கம் பேக் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ். உங்களுடைய காலை பொழுது என்னோட நீங்கள் பகிர்ந்துக்கிறதுக்கு மிக்க மகிழ்ச்சி. இது ஒரு கலெக்டிவ் டேரோ ரீடிங். அதனால உங்கள் வாழ்க்கை சூழலோட ஒத்து போகக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கங்க, ஒத்து போகாத விஷயங்கள் மற்றவங்களுக்கானது அப்படின்னு பாருங்க. இந்த ரீடிங் பார்க்கறதுக்கு உங்களை நீங்கள் தயார் பண்ணிக்கங்க. ஒரு அமைதியான மனநிலையில், ஒரு காமான ஸ்டேட்டில் ஒரு டீப் பிரெத் எடுங்க. உங்களோட உயர்ந்த நன்மைக்காக இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்க இருக்கிற கைடன்ஸ் மெசேஜஸ்க்காக நீங்கள் தயாராக இருங்க. ஓவரால் எனர்ஜி ஆஃப் தி டே என்னன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படி அமைய இருக்கு, அதுக்கான எனர்ஜி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். Go the distance. Beautiful card. Blessed. Unfinished symphony. ஏதாவது ஒரு டெட்லைன் வந்துட்டு இருக்கா உங்களுக்கு? இல்லை இன்னைக்கு நீங்கள் ஒரு வேலையை முடிச்சே ஆகணுமா? இது சில பேருக்கு உங்களோட வேலையில் நீங்கள் முடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான டாஸ்காக இருக்கலாம். இல்லை ஒரு ப்ராஜெக்ட் அதோட கம்ப்ளீஷன் ஸ்டேஜுக்கு வந்திருக்கலாம். இல்லை ஒரு ப்ரெசன்டேஷனாக இருக்கலாம். இல்லை இந்த ரீடிங் பார்த்துட்டு இருக்கவங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா உங்களோட எக்ஸாம்ஸ் நெருங்கி வந்துட்டு இருக்கலாம். நீங்கள் இன்னும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கலாம். சிலபஸில் நீங்கள் ஒரு சின்ன பகுதியை நீங்கள் முடிச்சிருக்கலாம். இன்னும் நிறைய படிக்கணுமே அப்படின்றது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக மாறி இருக்கலாம் உங்களுக்கு. உங்களுக்கான கைடன்ஸ் மெசேஜ் என்னென்னா, இந்த டெட்லைனையோ, இந்த டாஸ்கையோ, இந்த எக்ஸாமையோ நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட அனைத்து தகுதியும் இருக்குது, திறமையும் இருக்குது. கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு நபர் தான் நீங்கள். இல்லை ஒரு சில பேர் பாதி தூரம் வந்துட்டு இந்த இலக்கை நோக்கி உங்கள் பயணத்தில் உங்கள் மேலே உங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கலாம். இதை முடிக்க முடியுமா? உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு இந்த பொறுப்பை உங்களுக்கு கொடுத்துருக்காங்களே, அந்த பேரை உங்களால் காப்பாற்ற முடியுமா? இல்லை இந்த எக்ஸாம் நான் கிளியர் பண்ணுவேனா அப்படின்ற செல்ஃப் டவுட் உங்களுக்கு வந்திருக்கலாம். உங்களுடைய ஏஞ்சல்ஸ், உங்களுடைய ஸ்பிரிட் கைட்ஸ் உங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனம் தளர வேண்டாம்னு சொல்கிறாங்க. நீங்கள் பாதி தூரம் வந்துட்டீங்க, இன்னும் கடுமையாக உழைச்சிங்கன்னா இந்த டாஸ்க்கு, இந்த ப்ராஜெக்டு, இந்த டெட்லைனை உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியும். உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு இந்த வேலையை உங்ககிட்ட ஒப்படைச்சதுக்கு உங்களோட மேனேஜரோ ஹை ஆஃபீஷியலோ பெருமைப்படுற அளவுக்கு இதை சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் முடித்து கொடுப்பீங்க. இதே நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம்க்கான டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் ரொம்ப ஆங்ஷியஸாக இருக்கலாம், பதற்றமாக இருக்கலாம், இன்னும் நிறைய படிக்கணும் அப்படின்றதே உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கலாம். ஆப்டமிஸ்டிக்காக இருங்க, மனம் தளராதீங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களுடைய இலக்கில் உங்களுடைய முழு கவனமும் இருக்கட்டும். மற்றதெல்லாம் வெயிட் பண்ணலாம் இல்லையா? எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வரும்போது நீங்கள் எந்த மாதிரி ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அளவற்ற மகிழ்ச்சியும் வெற்றியும் கொண்டாடணும்னு நினைப்பீங்க இல்லையா? அந்த நிலையை நினச்சி பாருங்க. கவனச்சிதறலெல்லாம் நீங்கள் குறைச்சிட்டு உங்களுடைய முழு கவனம் உங்களுடைய படிப்புலையும் இந்த எக்ஸாம்ஸ்லையும் இருக்கும்போது சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த எக்ஸாம்ஸை நீங்கள் கிளியர் பண்ணலாம். அதனால மன உறுதியோட, விடாமுயற்சியோட, தன்னம்பிக்கையோட செயல்படுங்க. உங்களுடைய ஃபோக்கஸ் எதில் இருக்கணும்னு பார்க்கலாம். ஓவரால் எனர்ஜி பார்த்தோம். இன்னும் விரிவாக பார்க்கணும்னா உங்களுடைய கவனம் இன்னைக்கு எதில் இருந்தால் இந்த நாள் சிறப்பாக அமையும் உங்களுக்கு அப்படின்னு பார்க்கலாம். வெற்றி நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? மன நிறைவும் வெற்றியும் காத்திருக்குன்னு சொன்னேன். அந்த மெசேஜ் தான் நம்மளுக்கு இங்கே கிடைச்சிருக்கு, வெற்றி அப்படின்னு. இன்றைய நாளாகட்டும் இல்லை வரக்கூடிய நாட்களை நீங்கள் வீணடிக்காமல் உங்களுடைய இலக்கில் உங்களுடைய முழு கவனம் இருக்கும் போது வெற்றி உங்களுக்கு காத்திருக்கு. நம்பர் 10 உங்களுக்கு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். யூ ஹேவ் பேஷன்ஸ். திரும்ப ஒரு ஏஞ்சலே அப்பியர் ஆகிருக்காங்க உங்களுக்கு. இங்கே யூ ஹேவ் பிளெஸ்ட். கண்டிப்பாக ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது உங்களுக்குன்னு சொல்லணும். அவங்களுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. என்றைக்குமே உங்களுக்கு துணையாக இருக்காங்க அப்படின்றதுக்கான கன்ஃபர்மேஷன் தான் பேஷன்ஸ் அண்ட் பிளெஸ்ட். டேரோ கார்ட்ஸ் வழியாக அடுத்து என்ன மெசேஜஸ் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். Again, 10 of Cups.
நம்ம 1 பற்றி சொல்லிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். அதை கம்ப்ளீட் பண்ணலாம்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அதுக்குள்ளே நம்மளுக்கு பேஷன்ஸ் கார்டு கிடச்சிருந்தது. ஸோ நம்பர் 10 இல்லை நம்பர் 1 உங்களுக்கு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். நம்ம அகெயின் உங்களுக்கு 10 ஆஃப் கப்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஒரு ப்ராஜெக்டாக இருந்தாலும், இல்லை ஒரு ப்ரெசன்டேஷனாக இருந்தாலும், இல்லை ஒரு டெட்லைன், ஒரு டாஸ்க், இல்லை உங்களுடைய எக்ஸாமாகவே இருந்தாலும், நீங்கள் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக கிளியர் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு மகிழ்ச்சியும் மன அமைதியும் வெற்றியும் உங்களுக்கு காத்திருக்கு. இது ஒரு பிளஸிங் மாதிரி தான் இருக்கு பாருங்க. 10 கப்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. தி ஹையரஃபென்ட். இன்னைக்கு ரீடிங் ரொம்பவே ஸ்பிரிச்சுவலாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிளெஸ்ட், பேஷன்ஸ், தி ஹையரஃபென்ட். நீங்கள் டேரோ ரீடிங் பார்க்குறீங்கனாவே நீங்கள் ஒரு ஆன்மீக சிந்தனை கொண்ட ஒரு நபராக தான் இருக்க முடியும். ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் எவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது, என்டர்டெயின்மெண்ட் சம்மந்தமாக எவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது நீங்கள் டேரோ ரீடிங் பார்க்குறீங்கனாவே நீங்கள் ஆன்மீக பற்றும் ஆன்மீக சிந்தனையும் கொண்ட ஒரு நபராக தான் இருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் நிறையா பாடங்கள் ஏற்கனவே கற்றுருந்துருப்பீங்க, இல்லை கற்றுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் கோயிலுக்கு போக வேண்டிய நாளாக இருக்கும். வாரம் இந்த நாள் நீங்கள் தவறாமல் கோயிலுக்கு போகக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. இந்த ரீடிங் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், ஒரு சில பேர் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலான்னு. ஸோ உங்களுடைய எக்ஸாம்ஸ் கண்டிப்பாக நெருங்கி வந்துட்டு இருக்கலாம். இல்லை உங்களுடைய காலேஜில் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஈவெண்ட்டாக இருக்கலாம். நான் பேசிகிட்டு இருந்த அந்த டெட்லைனோ, இல்லை அந்த டாஸ்க், அந்த ப்ராஜெக்டோ ஒரு மைல் ஸ்டோனாக இருக்கலாம் உங்களுக்கு. இல்லை இன்னும் சில பேர் இன்றைக்கி உங்களோட பிரின்சிபலை நீங்கள் மீட் பண்ணணுமா இருக்கலாம், இல்லை உங்களோட ஹெச்ஓடியோட ஒரு டிஸ்கஷனாக இருக்கலாம். அதை பற்றிய ஒரு பயம் இருக்கலாம், பதற்றம் இருக்கலாம். ஸோ இது எந்த மாதிரி ஒரு டிஸ்கஷனாக இருந்தாலும் ஒரு பாசிட்டிவான ரிசல்ட், ஒரு பாசிட்டிவான ஆன்சர் இவங்களிடமிருந்து உங்களுக்கு கிடைக்கும். இது உங்களுடைய எக்ஸாமாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ப்ராஜெக்ட், ஒரு ப்ரெசன்டேஷனாக இருந்தாலும் சரி, இதில் உங்களுக்கு வெற்றி காத்திருக்கு அப்படின்ற மெசேஜ் தான் நம்மளுக்கு இன்றைக்கி கிடைச்சிருக்கு. இந்த மெசேஜஸ் உங்கள் வாழ்க்கை சூழலோட ஒத்து போச்சு அப்படின்னா ஐ எம் பிளெஸ்ட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை வெற்றி உறுதி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னைக்கான கைடன்ஸ் மெசேஜஸ் உங்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தியிருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய காலை பொழுது நீங்கள் என்னோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி. இந்த நாள் இனிமையாக அமைய, சிறப்பாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களை நாளை சந்திக்கிறேன்.